Hello students, in the video 10th standard maths chapter 3 algebra exercise 3.17 இருக்கிற third sum பார்க்கலாம். Construct a 3 into 3 matrix whose elements are given by Aij equal to modulus of I minus 2j. Construct அப்படின்னா என்ன பண்ணணும்னா நம்ம தான் என்ன பண்ணணும், அந்த மேட்ரிக்ஸை ஃப்ரேம் பண்ண போறோம். என்ன மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க, 3 into 3 மேட்ரிக்ஸ் அப்படின்னா m into n, அப்போ 3 ரோ வரணும், 3 காலம் வரணும். அந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸை நம்ம தான் என்ன பண்ணணும், எழுதணும். அதுல உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாம் என்ன மாதிரி ஃபார்மேட்ல இருக்கணும், எதை வச்சு அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம உருவாக்கணும் அப்படின்னா Aij, அதாவது I minus 2 into j, அதான் மாடுலஸ்குள்ள எழுதணும். இப்போ 3 into 3 மேட்ரிக்ஸ்ன்னு சொன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் 3 into 3 மேட்ரிக்ஸ் எழுதணும். அந்த ஜென்ரல் ஃபார்ம் எழுதினாதான் அதை வச்சுதான் நம்ம என்ன பண்ண முடியும், ஐஜே வேல்யூஸ் எடுக்க முடியும். சரிங்களா? அப்பதான் அந்த ஐஜேவை இதுல சப்ஸ்டியூட் பண்ணா நம்மளுக்கு ஒரு எலமெண்டா கிடைக்கும். ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் 3 into 3 மேட்ரிக்ஸ். இப்போ நான் அந்த மேட்ரிக்ஸுக்கு ஏன்னு பேர் கொடுக்குறேன். ஓகே, அந்த மேட்ரிக்ஸ்க்கு என்ன பேர் கொடுக்குறேன், ஏன்னு பேர் கொடுக்குறேன். A11 ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், அப்புறம் A12 A13, ஏன்னா எல்லாமே ஃபர்ஸ்ட் ரோல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் எலிமெண்ட், தேர்ட் எலிமெண்ட். அடுத்தது செகண்ட் ரோவா, எல்லாமே என்னது, இது செகண்ட் ரோ. செகண்ட் ரோல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் எலிமெண்ட், தேர்ட் எலிமெண்ட். அடுத்து தேர்ட் ரோவா, ஸோ தேர்ட் ரோ, தேர்ட் ரோல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் எலிமெண்ட், தேர்ட் எலிமெண்ட். இப்ப நம்ம என்ன பண்ணணும், A11 இருக்கா, A11 போடணும். ஓகேவா? இதுல போயிட்டு ஹைக்கு பதில் 1, ஜேக்கு பதில் 1. ஓகேவா? இதை சிம்பிளிஃபை பண்ணி முடிச்சோடனே நமக்கு ஒரு ஆன்சர் வருமா, அதை எடுத்துட்டு வந்து A11 அப்படின்ற இடத்துல எழுதணும். அதே மாதிரி A12. சரிங்களா? ஸோ எல்லா எலமெண்ட்ஸும் நம்ம இப்படிதான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ நமக்கு கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்களா, அந்த எலமெண்ட்ஸ்லாம் என்ன ஃபார்மேட்ல வரணும்னு சொன்னாங்க, Aij equal to modulus of I minus 2j. அதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், ஜென்ரல் ஃபார்ம்ல உள்ளதெல்லாம் எழுதிட்டேன். ஓகேங்களா? இப்போ ஒரு எலிமெண்டா கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் A11, அதாவது ஐஜேக்கு பதில் 1 போடணும். ஓகேவா? மாடுலஸ் ஆஃப் ஐ என்னது, 1 minus 2 into j என்னது, 1. Now modulus of 1 minus 2 into 1 2. இப்போ minus 2ல 1 போயிடுச்சுன்னா minus 1. ஸோ மாடுலஸ்குள்ள -1 இருந்தா அதை நம்ம பாசிட்டிவ்ல என்ன பண்ணலாம், எழுதலாமா? அடுத்தது A12, ஐக்கு பதில் 1 minus 2 into jக்கு பதில் 2. 1 minus 2 2s are 4. ஸோ -4ல 1 போயிடுச்சுன்னா -3. மாடுலஸ்குள்ள நெகட்டிவ்ல இருந்தா அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், பாசிட்டிவ்ல எழுதிக்கலாம். அடுத்து 1 3, 1 minus 2 into jக்கு பதில் 3. 1 minus 2 3s are 6. -6 plus 1 -5. மாடுலஸ்குள்ள -5 இருந்தா நம்ம என்ன பண்ணலாம், +5 எழுதலாம். அடுத்தது I, இது jவா, iன்றது 2 minus 2 into jன்றது 1. Now 2 minus 2. 2 minus 2 னா என்னது, 0வா? ஸோ மாடுலஸ்குள்ள 0 இருந்தாலும் 0 தான். அடுத்தது IJ, iன்றது 2 minus 2 2 into jவா, jன்றது 2வா, 2 minus 4. -4ல 2 போயிடுச்சுன்னா -2. ஸோ மாடுலஸ்ல -2 இருந்தா +2 எழுதிக்கணும். நெக்ஸ்ட்
2 3 இருக்கா இதுல I இது j 2 minus 2 into j ன்றது 3 now 2 minus 6 minus 6 plus 2 minus 4 so modulus remove பண்ணோம்னா minus என்ன ஆயிடும் plus ஆயிடும் next 3 1 I j I ன்றது 3 minus 2 into j ன்றது 1 so 3 minus 2 1 so modulus குள்ள பாசிட்டிவ் வந்துச்சுனா அது அப்படியே எழுதிக்கலாம் பட் modulus குள்ள நெகட்டிவ் இருந்தா அதை என்ன பண்ணனும் நம்ம பாசிட்டிவ்ல தான் எழுதணும் மைனஸ் எடுத்துட்டு பிளஸ்ல எழுதணும் அடுத்து a 3 2 I j 3 minus 2 into 2 now 3 minus 2 2s are 4 அப்போ என்ன மைனஸ் பண்ணா நமக்கு -1 வருமா மாடுலஸ் ரிமூவ் பண்ணும்போது -1 +1 ஆயிடும் அடுத்து I j 3 minus 2 into 3 3 minus 6 so minus பண்ணா -3 மாடுலஸ்ல -3 இருக்கா மாடுலஸ் ரிமூவ் பண்ணா என்ன ஆகும் +3 ஆயிடும் இப்போ என்ன பண்ண போறோம் லைனா இந்த எலிமெண்ட்ஸ் எடுத்து எழுதிட போறோம் சரிங்களா 1 3 5 அப்படின்றது ஒரு ரோ அடுத்து 0 2 4 ன்றது செகண்ட் ரோ 1 1 3 ன்றது தேர்ட் ரோ ஓகேவா நம்ம இந்த மேட்ரிக்ஸ்க்கு என்ன நேம் கொடுத்திருந்தோம் ஏன் தான நேம் கொடுத்திருந்தோம் therefore a equal to 1 3 5 0 2 4 1 1 3 okay is the required நமக்கு கிடைச்சிருக்கு 3 into 3 தானே 3 into 3 matrix